துறையில 2012 பகுதி நேர ஆசிரியர்கள் 1540 பேர் போட்டாங்க சார். இந்த ஆட்சியிலும் சரி, இந்த டிஎம்கே ஆட்சியிலும் சரி, அவங்க பணிநிரந்தரம் செய்யவில்லை சார். இல்ல அந்த பொதுவா வந்து போன தட்டி ஆசிரியர்கள் போராட்டமாகட்டும் எல்லா விதமான போராட்டங்களையும் நாங்களும் பங்கெடுத்திருக்கோம். கன்சர்ன் மினிஸ்டர்ஸ் வந்து அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் வந்து கன்சர்ன் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. திருப்பரங்குன்ற விவகாரத்துல தமிழ்நாடு அரசு வந்து ஏதோ கொஞ்சம் விசில் சத்தம் அதிகமா கேட்டுருச்சுன்னு மக்கள் குரல் கேட்காம இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழிசை விமர்சனம் பண்ணிருக்காங்க. இல்ல நிர்மல்குமார் அவர்கள் அவரே வந்து டீடைலா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்னன்னு வந்து அவரே வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதுதான் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்டு, எங்களோட ஸ்டாண்ட். தூத்துக்குடி மாவட்டத்தில் எம்எல்ஏ மீது பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார். கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க எம்எல்ஏ மீது. அதை பற்றி கண்டிப்பா காவல்துறை வந்து எந்த விதமான மாண்பு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தவறு யாரு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. காவல்துறை வந்து இந்த கட்சி சார்பற்று வந்து பங்க்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இடத்துல எந்த தவறுகள் நடந்தாலும் காவல்துறை முழு சுதந்திரத்தோட செயல்படும். அதை இல்ல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18,000 பேர் இறக்குறாங்கன்னா முக்கியமான காரணம் வந்து ஒரு காரணம் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ், ஸ்பீடா போறது, யூ டர்ன்ல வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறது. சோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குதோ அந்தந்த இடத்துல எங்கெல்லாம் டாஸ்மார்க் இருக்கோ அதெல்லாம் வந்து வேற லொகேஷன்ல சேஞ்ச் பண்றதுக்கான ஐடென்டிபிகேஷன்ஸ் ஆல்ரெடி போன வாரமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மீட்டிங்ல கூடிய விரைவில் அதுக்கான பிளான்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இல்ல இப்ப ஒன்னு கம்மியா இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 4,500 இருந்து 5,000 பேர் பிடி டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான இன்னும் வந்து சரியான வந்து ஒரு கைடன்ஸ் கிடையாது. ஆக்சுவலா கூடிய விரைவில் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எஜுகேஷன் மினிஸ்டர் அண்ட் நாங்களும் சேர்ந்து ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ மீட்டிங் பண்ணிருக்கோம். எங்கெல்லாம் வந்து பிசிக்கல் டீச்சர்ஸ் இல்லையோ ஆல்ரெடி இருக்கிற பிசிக்கல் டீச்சருக்கு தனி, அதாவது ஒரு ஒலிம்பிக்ல ஒரு மெடல் ஜெயிக்கணும்னா கீழ இருந்து எப்படி ஸ்கவுட்டிங் பண்ணணும், நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி வந்து தேர்ந்தெடுத்து எஸ்டிஐடியோடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு எப்படி அனுப்பணுங்கிற ஒரு தனி கிளாஸஸ் வந்து பிசிக்கல் டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். கூடிய விரைவில் வந்து ஸ்போர்ட்ஸ் பாலிசியை மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிசிக்கல் டீச்சர்ஸும் ஒரே இடத்துல வர வைக்க போறோம். கல்வராயன் மலையில பல்வேறு நீர்நிலைகள் இருக்கு, அதுக்கான போதிய சாலை வசதிகள் இல்லை. அதனால இளைஞர்கள் வந்து அதாவது ஆபத்தான முறையில் அந்த இடத்துக்கு போய் உயிரிழப்பு அதிக அளவில் ஏற்படுது. கடந்த 2 வருடங்கள்ல மட்டுமே 10க்கும் மேற்பட்டோர் அங்கே இருந்திருக்காங்க. அதுக்கான முறையான சாலை வசதி ஏற்படுமா? கல்வராயன் மலை சுற்றுலாத்தலமா அறிவிக்க வாய்ப்பு இல்ல கண்டிப்பா அதுவும் இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ணோம். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சாலை வசதிகள் இன்னும் இல்ல. ஒன்னு ஹைவேஸோடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ்ங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆக்சுவலா அதோட சேர்ந்து இந்த மாதிரி உள்ளாட்சி துறைகள் இல்ல ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ரோட்ஸை வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டு எடுக்க முடியும். கேட்டு எடுத்து நபார்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய நபார்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. நபார்ட் ஸ்கீம்ஸ்ல நிறைய ரோடுகளை வந்து நம்ம கிட்ட ஃபண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபண்ட் இருக்கு. கூடிய விரைவில் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு எந்தெந்த ரோட வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம், கலெக்டர் மேடம் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம். அது இன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி எங்கெல்லாம் வந்து அந்த வாட்டர் பாடி எங்க இருக்கோ அந்த இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி சுற்றுலா தரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ரோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணிருக்கோம் நம்ம. அதே மாதிரி நிறைய வில்லேஜஸ் வந்து இன்னும் ரோடு இல்லாம கனெக்டிவிட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் நடந்து வந்து ரோடு இல்லாம போயிட்டு இருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து ஸ்பாட்ல விசிட் பண்ணோம். சோ இதை வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கிட்ட வந்து நாங்க வந்து இம்மீடியட்டா வந்து கலெக்டர் மேடத்தோடைய ஒரு ஃபைல் வந்து புட்ட பண்ணும் பொழுது அந்த ரோட வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும். சோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபண்ட் இருக்கு. சோ அது மூலியமா நபார்ட் ஒரு ஸ்கீம் மூலியமா உடனடியாக நாங்க நிறைவேற்ற போறோம். எவ்ரி 3 months வந்து பர்சனலா நாங்களும் சரி டிபார்ட்மெண்ட் சரி கல்வராயன் மலைக்கு விசிட் பண்ணுவோம். ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துல கல்வராயன் மலை வந்து ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடமா மாத்துவோம். அந்த வளர்ச்சிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்பொழுதும் ஒரு கள்ளச்சாராயத்துல ஈடுபடுறதோ இல்ல தொழில ஈடுபடுறதோ அது முற்றிலுமா ஒழிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வரோம். மழைக்காலங்கள்ல இங்க கல்வராயன் மலையிலிருந்து அதிக அளவிலான நீர் உற்பத்தியாகி கோமிகி அணைக்கு வருது. அந்த நீர் வந்து மழைக்காலங்கள்ல வீணா கடல்ல போய் கிடக்குது. கோமிகி அணையில தடுப்பணை கட்டணும்ன்றது நீண்ட கால கோரிக்கையா இருந்துட்டு இருக்கு.
தடுப்பணை கட்டும் பட்சத்துல மாவட்டத்துக்கான நீர் மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நீர் வந்து அதிக அளவில் கொடுக்க முடியும், கடல்ல கடற்கரை தடுக்கப்படும், தடுப்பணை கட்ட வாய்ப்பு இருக்கு. இல்ல, இது ஆல்ரெடி நாங்க ஜெனரலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். பட் ஆனா கன்சர்ன் மினிஸ்டர்கிட்ட வந்து நாங்க வந்து இதை பதிவு பண்ணுவோம். ஏன்னா இது வந்து 2 டிபார்ட்மெண்டோட இருக்கிறது இல்ல, கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 16 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அது கலெக்டர் மேடம் வந்து என்னென்ன ஒர்க்குங்கிறது எல்லாமே தெரியும். அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கோஆர்டினேஷன்ஸ் மீட்டிங்ஸ் வந்து போட சொல்லியிருக்கோம். எவ்ரி 3 months கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டிருக்கோம். சோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய 2-3 டிபார்ட்மெண்டோட மேடம் வந்து என்னென்ன தேவைகள் சொல்லும் போது எல்லா டிபார்ட்மெண்டோட சேர்ந்து வந்து நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம்.